தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, ஏன் திருப்பதியில கியூல நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களான்னு திமிர் பேச்சு பேசிட்டு போறாரு. அமைச்சர் சேகர் பாபு பெண்களிடம் திமிராக பேசுவதாக அதிமுக பேச்சாளர் விந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளார். பேய்கள் அரசாண்டா பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஒரு பழமொழி இருக்கு. முதலமைச்சரே பெண்களுக்கு எதிராக நடக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அமைச்சர்கள் மட்டும் வேற எப்படி இருப்பாங்க? 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு நீயும் மேக்கப் போடலாம், உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலான்னு துரைமுருகன் கிண்டல் பண்றாரு. வீடை இடிச்ச சேகர் பாபு கிட்ட நியாயம் கேட்ட பெண்களை பார்த்து பிரஸ் இருக்கான்னு பாக்குறேன், இல்லன்னா நான் வேற மாதிரி பேசுவேன்னு மிரட்டுறாரு சேகர் பாபு. அதே சேகர் பாபு வெயில்ல கியூல நிக்கிற பக்தர்கள் பார்த்து தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, ஏன் திருப்பதியில கியூல நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களான்னு திமிர் பேச்சு பேசிட்டு போறாரு. இவங்க எல்லாருக்கும் மேல திமுக ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு, பொன்முடி. அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு, ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.